எஸ்.ஜே. சூர்யா கூட நடிச்ச நடிகைக்கு இப்ப கல்யாணம் நடந்திருக்கு. அது ரொம்ப நாள் காதலிச்ச ஒரு பர்சனை இப்ப கரம் பிடிச்சிருந்திருக்காங்க 40 வயசுல. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்குமே சில நடிகர்கள் நடிகைகளை நம்ம கண்டிப்பா மறக்கவே முடியாது. இப்ப ரீசெண்டா நிறைய பேரோட மேரேஜ் பத்தி தான் தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா மீரா சோப்ரா. இவங்க யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2005ஆம் ஆண்டுல தமிழ வெளியான அன்பே ஆரூரே படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஜோடியாவும் நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்துல அவங்களுக்கு நிலான் பேர் வந்ததுனால நிறைய பேர் இன்னைக்குமே நிலான் தான் அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. 22 வயசுலயே இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சுட்டாங்க. அன்பே ஆரூரே படத்துக்கு அப்புறமா பங்காரம்ங்கிற ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த பக்கம் கால் எடுத்து வைக்காம அப்படியே பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க. ஹாலிவுட் திரையுலக பொறுத்த வரைக்குமே ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இன்னைக்கும் பல நடிகர்கள் நடிகைகளை நம்ம மறக்காம நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிட்டு இருக்க லிஸ்ட்ல இப்ப இவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. 2008ஆம் ஆண்டுல வெளியான ஜெகமோகினி படத்துல ஒரு ஹீரோயின் ரோல்ல பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியே எஸ்.ஜே. சூர்யா இயக்கிய இசை அப்படிங்கிற படத்துல கடைசி சீன்ல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பரத்தோட படத்துல கில்லாடி படத்துல இவங்க தான் ஹீரோயினியா பண்ணாங்க. இப்படியே இவங்க கெரியர் போயிட்டு இருக்க நிலையில மீரா சோப்ராக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையான்னு நிறைய கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு. ரக்ஷித் அப்படிங்கிறவரை ரொம்ப ஆண்டுகளா அவங்க காதலிச்சுட்டு வந்திருந்ததாகவும் சீக்கிரமா எங்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதுவும் மார்ச் மாசத்துல கண்டிப்பா எங்க திருமணம் நடந்து முடிஞ்சிடும்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மார்ச் 12ஆம் தேதி இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த போட்டோ தான் இப்ப ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. அதுல ஒரு ஹேஷ்டாக் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சி, சண்டை, சிரிப்பு, கண்ணீர் மற்றும் நினைவுகளின் வாழ்நாள் முழுவதுமே எல்லா பிறப்பும் உனக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அந்த பர்சனை லவ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கியூட்டான போட்டோ இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கர ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பேரும் நிறைய பிரபலங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை கொட்டிக்கிட்டும் இருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.